ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட தான் நான் வந்திருக்கேன். வாட் ஐ கேரி மை ஹேண்ட் பேக் as a minimalist அப்படின்ற டாபிக்கோட தான் நான் பண்ணிருக்கேன். ஐ ஹோப் இந்த vlog வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். as a மாமா என்னோட பேக்ல நான் வந்து என்னென்ன வந்து கேரி பண்ணிட்டு போறேன் அப்படின்றத தான் நான் வந்து vlog-ஆ ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெயிட் ஐ ஷோ யூ மை பேக். யா திஸ் இஸ் மை ஹேண்ட் பேக். தான் வந்து என்னோட ஹேண்ட் பேக். இவ்வளோ பெருசா இருக்கு இல்லையா? இப்போதைக்கு வந்து இதுலதான் நான் வந்து திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணிக்கிறேன். பாப்பாக்கு எனக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பேக் தான் நான் வந்து கேரி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் பத்தி நான் சொல்லிடுறேன். இது வந்து என்னோட பிரதர் வந்து ஜப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு வந்தாரு. ஸோ அந்த பேக் தான் இது. மேரேஜ்க்கு முன்னாடி வந்து எனக்கு யூஸ் ஆனதை விட மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு ஜிப்பா இங்க வந்து நம்ம ஏதாவது கேரி பண்ணிக்கலாம். இங்க ஏதாவது எமர்ஜென்சியா எடுக்கிற மாதிரி ஏதாவது நம்ம கேரி பண்ணிக்கலாம். போன் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். போனு டயப்பர் இந்த மாதிரி கூட உள்ள வந்து எமர்ஜென்சிக்கு கேரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. வெயிட் இதுல வந்து ஒரே ஒரு ஜிப் தான் இருக்கும். ஒரே ஒரு சென்டர் ஜிப் தான் வந்து இருக்கு. ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வந்து இந்த சைடு ஒன்று இந்த சைடு வந்து பட்டன் டைப் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இதுல வந்து ஜிப் இருக்காது. ஜஸ்ட் டிக் டிக் பட்டன் மாதிரி தான் இருக்கும். இந்த டிக் டிக் கம்பார்ட்மெண்ட்ல என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுல வந்து நான் ஒரு ஸ்டிக்கி நோட் பேட் வந்து வச்சிருக்கேன். சரி இப்போதைக்கு என் பையன் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்டை வந்து வாங்கிட்டு போயிருக்கான். ஸோ அப்புறமா வந்து அதை வாங்கி வைக்கணும். அந்த நோட் பேட் வந்து தாட்ஸ் வந்து மைண்ட்ல வரும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு டிராவலிங்லயோ திடீர்னு எங்கேயோ இருக்கும்போது ஞாபகம் வரும் இல்லையா? அப்போ வந்து நம்ம மொபைல்ல எடுத்து நோட் பண்றதை விட இந்த மாதிரி நோட்ஸ் வச்சுட்டோம்னா டக்குன்னு வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்டிக்கி நோட் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பென் வச்சிருக்கேன். நோட் பேட்ல எழுதுறதுக்கு ஒரு பென் வச்சிருக்கேன். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வந்து பர்ஃபியூம் என்ன சொல்லுவாங்க இதை பர்ஃபியூம் ரோலானா சம்திங் ஏதோ இது வந்து வச்சிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் இப்படி மேல போட்டோம்னா செம்ம ஸ்மெல் வரும். அதாவது நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் இல்லாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா அப்போ வந்து இதை லைட்டா அப்படி மேல போட்டுட்டா போதும் செம்ம ஸ்மெல்லியா இருக்கும். அதுக்கப்புறம் சாப்டெக்ஸோட லிப் பாம் வந்து வச்சிருக்கேன். இது சாப்டெக்ஸோட லிப் பாம் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இது வந்து நான் பேக்ல வந்து கேரி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒன் டைம் போட்டதுமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. நல்லா வந்து லிப்ஸ் வந்து ஹைட்ரேட்டிங்கா வச்சிருக்கு. ஸோ தட் இது வந்து 10 out of 9 வந்து நான் கொடுப்பேன். ஸோ ஸ்டிக்லாம் வந்து நான் கேரி பண்ணிட்டு போல, ஜஸ்ட் இந்த லிப் பாம் மட்டும் தான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேண்ட் வச்சிருக்கேன். ஸோ எமர்ஜென்சிக்கு ஹேரை வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ டைப் பண்றதுக்காக இந்த ரெண்டு பேண்ட் மட்டும் பேக்ல வச்சிருக்கேன். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போனுக்கு பின்னால வந்து அட்டாச் பண்றது தெரியுதா உங்களுக்கு? போனுக்கு பின்னால வந்து அட்டாச் பண்ணா இந்த மாதிரி ஃபேன் மாதிரி சுத்தம். இது போனோட சார்ஜர்ல இருந்து இந்த சார்ஜ் எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தம். இதை எடுத்து காட்டும் போது இவர் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. சரி ஓகே. ஏதாவது நம்ம வெளியே இருப்போம் ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி காமிச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து ஓகேவா இருக்கும். அதனால அந்த ஃபேன் வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இயர்பாட். இது வந்து நான் எப்பவுமே கேரி பண்ணிட்டு போவேன் வெளியே போனோம்னா. ஸோ ஃபோன் பேசுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நான் இதுல தான் வந்து திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு இருக்கேன். மொபைல் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மொபைல் வந்து இருந்துச்சுன்னா மொபைல் வந்து இதுல தான் கேரி பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் மிரர் வந்து வச்சிருப்பேன். ஸோ எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஃபேஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ டக்குன்னு எடுத்து இதுல பாத்துக்கலாம். அதனால ஸோ இப்படி பேக்லயே வச்சு கூட நம்ம இப்படி பாத்துக்கலாம் ஃபேஸ் வந்து ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த ஹேண்ட் மிரர் வந்து வச்சிருக்கேன். இது வந்து என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க என்னோட பர்த்டேக்கு. ஸோ நான் வந்து அடிக்கடி மிரர் வந்து பார்ப்பேன்னா ஸோ அதனால வந்து என்னோட சிஸ்டர் வந்து இதை கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ஐலைனர் வந்து நான் என்னோட பேக்ல வந்து கேரி பண்ணிக்குவேன். இப்போ வெளியெல்லாம் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, என் பையன் கூட போனோம்னா ஜஸ்ட் இப்படி முகத்துல இப்படி தட்டினா போயிடும், என்னோட பொட்டெல்லாம் விழுந்துடும். ஸோ அந்த டைம்ல வந்து பொட்டு இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஐலைனர் ஜஸ்ட் இப்படி ஒரு டாட் மட்டும் வச்சுக்குவேன். ஸோ அதுக்காக இந்த ஐலைனர் வந்து நான் வச்சிருக்கேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கோம் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த கோம் வந்து ஜஸ்ட் இப்படி வெளியே வந்து போனோம் அப்படின்னா லைட்டா ஹேர் வந்து இப்படியும் டிராவல் பண்ணும்போது ஹேர் வந்து கரைஞ்சிரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் லைட்டா வந்து இப்படி டச் அப் பண்றதுக்காக இந்த கோம் வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் இப்படி வெளியே போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க ரொம்ப ஆயிலியா இருக்கும் சில பேருக்கு வந்து. எனக்கு ஆயில் ஃபேஸ். ஸோ ஆயில் லைட்டா வந்துச்சு அப்படின்னா இந்த காம்பாக்ட் வந்து லைட்டா தொட்டு இந்த பஃப் வச்சு டீ ஜோன்ல எல்லாம் போட்டுட்டோம்னா ஆயில் வந்து தெரியாம இருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர். இது ரொம்ப அவசியம். வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா எந்த நேரத்துல சார்ஜ் வந்து நம்ம போன்ல வந்து காலி ஆகும் அப்படின்னு தெரியாது. ஸோ தட் இந்த சார்ஜர் வந்து ரொம்ப அவசியம். ஸோ இதை கேரி பண்ணிட்டு போகலாம். பவர் பேங்க் இருந்தாலும் நீங்க பவர் பேங்க் கூட எடுத்துட்டு போய்க்கலாம்.
ஸோ பவர் பேங்க் வந்து அதையும் சார்ஜ் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜஸ்ட் சார்ஜர் வந்து கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த சார்ஜர் வந்து நான் பேக்ல வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என் பையனோட மெடிசன். வெளியே போறோம் அப்படின்னா திடீர்னு ரன்னிங் நோஸ் ஆகுது, இல்ல வந்து லைட்டா வந்து தூங்குறான், இல்ல ஏதாவது இரும்புறான் அப்படின்னா டக்குனு இதை கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் செட்டில் ஆயிடும். அதனால வந்து நான் இது வந்து கேரி பண்ணியிருக்கேன் கூட. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பையனுக்கு வந்து இது வந்து பாப்பாக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்றது. ஸோ ஏதாவது ஃபீவரிஷா இருக்க மாதிரி இருக்கு, இல்ல ஏதாவது நோயும் அழுதுட்டே இருக்காங்க என்னன்னு வச்சு பாக்குறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃபீவர் எதுவும் இருக்கா அப்படின்றதுக்காக இது வந்து கேரி பண்ணிருக்கேன், டெம்பரேச்சர் பாக்குறதுக்காக. இதுலதான் வந்து இந்த டிக்கெட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சென்டர் கம்பார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டயப்பர் இருக்கு. பாப்பாக்கு எப்பவுமே வந்து ஒரு 2 டயப்பர் நான் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட வாட்டர் பாட்டில். இது வந்து பாப்பாக்கு ரொம்ப மேண்டட்ரியான ஒண்ணு. ஸோ இது எப்பவுமே பாட்டில் வந்து பேக்ல வச்சுக்கணும். நம்ம தண்ணி பாப்பாக்கு வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியாவது அட்லீஸ்ட் வச்சுக்கணும். நான் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு சானிடரி நாப்கின். இதுவுமே வந்து யார்கிட்டயும் போயிட்டு நம்ம கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அதனால வந்து இது நம்ம கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த நாப்கின் வந்து நான் இதுல கேரி பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் தான். ஸோ கேஷ் வந்து கூட வந்து கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு கூட ஹஸ்பண்ட் வந்தாலுமே ஓகே, நம்ம போன்லயே வந்து காசு இருந்தாலுமே நம்ம வந்து ஜஸ்ட் கையில வந்து நம்ம கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஸோ தட் நான் இதை வச்சுட்டேன். ஸோ பாப்பாக்கு வந்து எப்பயுமே ஒரு செட் ஆஃப் சாக்ஸ் வந்து நான் வச்சுப்பேன். அவனை காலில் வந்து ஆல்ரெடி வேர் பண்ணிப்பான். இது ஒரு சாக்ஸ் வந்து நான் எப்பவுமே அவனுக்கு வச்சுப்பேன். ஸோ அது டக்குனு ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா இதை எடுத்து மாத்திக்கலாம். அதனால நான் இதை வந்து கேரி பண்ணுவேன். பேபி வைப்ஸ் தான். பேபி வைப்ஸ் வந்து நான் எப்பவும் பாப்பாக்கு வந்து கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ திடீர்னு வந்து டிராவல் இருக்கும்போது தான் மற்ற வேலைலாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம்ல போயிட்டு எங்க தண்ணிக்கெல்லாம் நம்ம அலைய முடியாது இல்லையா? ஸோ தட் வைப்ஸ் இருந்தா ரொம்பவே பெட்டரா இருக்கும். அது ரொம்பவே ஈஸி டு கிளீனா இருக்கும். அதனால நான் வந்து இதை வச்சிருக்கேன். ஸோ நமக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பா கிட்ட கிடையாது, நான் என்னோட வைப்ஸ் வந்து நான் தனியா கேரி பண்ணல. பாப்பாவோட வைப்ஸை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ இந்த வைப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த டவல், இந்த லஞ்ச் டவல் மாதிரி இருக்குல்ல, வெளியே போய் ஏதாவது சாப்பிடுறோம் அப்படின்னா பாப்பாக்கு ஜஸ்ட் வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி வந்துட்டு ஷர்ட்ல வந்து டை பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு எதுவும் ஊட்டி விட்டுக்கலாம். ஸோ ஷர்ட்ல எதுவும் படாம இருக்கும், ட்ரெஸ்ல படாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு டவல் வந்து நான் கேரி பண்ணிப்பேன். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து திடீர்னு இப்பெல்லாம் மழை பெய்யுது, கூலிங்கா இருக்கு, இல்ல போற இடம் வந்து ரொம்ப கூலிங்கான பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பா இது பாப்பாக்கு வந்து தேவைப்படும். காதுல எல்லாம் பனி போக கூடாது அப்படின்றதுக்காக. சோ தட் இதை வந்து நான் பாப்பாக்காக வந்து கேரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பாப்பாவோட ட்ரெஸ். இது வந்து பாப்பாக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. வேர் பண்ணிட்டு போற அவுட்ஃபிட் ஒண்ணு இருந்தாலுமே நம்ம கூட வந்து இன்னொரு அவுட்ஃபிட் பேக்ல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. திடீர்னு ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா பாப்பா இதே ட்ரெஸ்ஸே போட்டு வரமாட்டாங்க இல்லையா? ஸோ சளி குடிச்சிடும், இல்ல ஃபீவர் வரும், ஏதாவது வரும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம கூட பேக்ல வந்து கேரி பண்ணிட்டு போறது ரொம்பவே அவசியம். எப்பயுமே கேரி பண்ணிட்டு போக ஒரு ட்ரெஸ் எங்க போனாலுமே சரி, அட்லீஸ்ட் ஒரு 1 hour நான் கூட நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் கேரி பண்ணிட்டு போவேன். அப்புறம் பாப்பாக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நான் கேரி பண்ணிட்டு போவேன். இந்த பேக்ல தான் வச்சு எடுத்துட்டு போவேன் அதையுமே. ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஆதார் கார்டு இந்த மாதிரி கார்டு எல்லாமே பவுச் வச்சுட்டு அந்த பவுச்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா திடீர்னு எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட ஹேண்ட் பேக்ல இவ்வளவுதான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மினிமலிஸ்டா இவ்வளவுதான் வந்து நான் திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ நீங்க என்னென்ன மாதிரியான திங்ஸ் வந்து உங்க ஹேண்ட் பேக்ல கேரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஸ்பேஷியஸா நல்லா பெருசா இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பேபியோட திங்ஸ் எல்லாமே இது பேக்ல வச்சு நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ எங்க போனாலுமே இந்த ஒரு பேக்ல நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ பேக்ல வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஒன்று இருக்கு. சப்போஸ் வெளியே இருந்து வரோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேக் வேணும் இல்லையா? கொஞ்சம் பெரிய பேக்காவே நான் வந்து பேக்ல வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்குவேன். இன்னுமே ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய திங்ஸ் வந்து இந்த ஹோல்டு பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய பேக் ஆஸ் வெல் ஆஸ் வந்து ஸ்டைலாவும் இருக்கும் இந்த பேக் வந்து கேரி பண்ணிட்டு போகும்போது. நான் கேரி பண்ணி காமிக்கிறேன். நான் கேரி பண்ணிட்டு போவேன். பெரிய பேக் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். அப்பாவோட திங்ஸ் வைக்கிறதுக்கு அது மட்டுமே இந்த பேக் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட திங்ஸும் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். as well as இன்னொரு கவர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது. ஸோ டயப்பெல்லாம் வந்து த்ரோ பண்ண முடியாது. சம்டைம் வந்து டஸ்ட்பின்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த கவர்ல நம்ம போட்டு ஒரு கார்பேஜ் கவர் பேக்ல வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி பாப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா சீரியல்ஸ், அன்லாக், அப்புறம் ஃபார்முலா மில்க் இதெல்லாம் கூட நீங்க உள்ள எடுத்துட்டு போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோட எடுத்துக்கு வந்துட்டோம். அண்ட் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்றேன். until then bye from Sarah. நான் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா என் பையன் பண்ணி